மதுரை உசிலம்பட்டி காவலர் முத்துக்குமார் படுகொலை வழக்கில் ஒருவர் என்கவுண்டர். காவலர்களை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது சுட்டுக் கொன்றதாக தகவல். பாஜக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதி. முடிவுகள் இறுதி செய்யப்பட்டவுடன் உரிய அறிவிப்பு வெளியாகும் என்றும் அறிவிப்பு. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் சந்தித்ததாக தகவல். நிர்மலா சீதாராமனை தொடர்ந்து அமித்ஷாவை சந்தித்து பேசியிருப்பதாக பரவும் தகவலால் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பு. சட்டப்பேரவை தேர்தலின் போது யார் யாருக்கு போட்டி என்பது பற்றி கவலை இல்லை. திமுக நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமையும். எடப்பாடிதான் முதலமைச்சர் வேட்பாளர். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. சாதிய வன்கொடுமை தொடர்பான வழக்குகள் கடந்த ஆண்டை விட 6 விழுக்காடு குறைவு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையின் விழிப்புணர்வு கூட்டத்தில் முதலமைச்சர் தகவல். மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர்கள் பட்டியலில் இபிஎஸ்ஐ முந்திய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் மு.க. ஸ்டாலின் முதலிடம், விஜய்க்கு 2ஆம் இடம். சட்டமன்ற தேர்தலில் திமுக தமிழக வெற்றிக் கழகம் இடையேதான் போட்டி என விஜய் பேசிய விவகாரம். கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்த பேசியிருக்கலாம் என இபிஎஸ் கருத்து. நூறு நாள் வேலை திட்டத்தில் நிலுவைத் தொகையை வழங்காத மத்திய அரசை கண்டித்து போராட்டம். தமிழ்நாடு முழுவதும் திமுக போராட்டத்தில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களும் பங்கேற்பு. ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, பாஜக அரசே பதில் சொல், 100 நாள் சம்பள பணம். அருப்புக்கோட்டை அருகே அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம். 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு நடப்பதாக பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு, பரபரப்பு. கோவையில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பிடிபட்ட வழக்கு. மருத்துவர் உள்பட 50 பேருக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க காவல்துறை முடிவு. ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் காலி தட்டுகளுடன் பங்கேற்ற மூதாட்டிகள். 100 நாள் வேலை திட்ட நிதியை மத்திய அரசு விடுவிக்க கோரி முழக்கம். திமுக ஆட்சியில் நீட் தேர்வு அச்சத்தால் 19 மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக இபிஎஸ் கண்டனம். நீட் ஒழிப்பு ரகசியம் வெளிவர இன்னும் எத்தனை உயிர்கள் பறிபோக வேண்டும் என்றும் கேள்வி. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு திமுக சார்பில் 8000 இஸ்லாமிய குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். ராமேஸ்வரத்தில் புதிய பாம்பன் ரயில் பாலத்தில் ஒத்திகை. 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க இருக்கும் நிலையில் பயிற்சி. கோயில் திருவிழாக்களை சாதி பெயருடன் நடத்த அனுமதிக்க கூடாது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். தேர்தல் வேட்புமனுவில் தவறான தகவல்களை தெரிவித்ததாக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மீதான வழக்கு.
வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றத்தில் ஆஜராவதில் இருந்தும் விலக்களித்தது. செய்யார் அருகே புதிதாக அமைய இருக்கும் கல் குவாரிக்கு எதிர்ப்பு. கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பெண் தூக்கிட்டு தற்கொலை. ஆன்லைன் ரம்மி விளையாட்டை கணவன் தொடர்ந்து விளையாடி வந்ததால் விபரீத செயல். கோத்தகிரி அருகே ஓடும் பேருந்தில் இருந்து தவறி விழுந்த நபர் மது போதையில் படியில் நின்று பயணம் செய்த நிலையில் விபத்து ஏற்பட்டதாக தகவல். சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி அருகே அதிவேகமாக வந்த கார் மோதியதில் தனியார் பள்ளி ஆசிரியர் உயிரிழப்பு. மனைவியுடன் சாலையில் நின்றிருந்த ஆசிரியர் மீது கார் மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. தங்கள் நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி சிலர் மோசடியில் ஈடுபடுவதாக ராஜ்கமல் பட தயாரிப்பு நிறுவனம் குற்றச்சாட்டு. தாங்கள் தயாரிக்கும் படங்களில் வாய்ப்பு வாங்கி தருவதாக வரும் செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் எச்சரிக்கை. கவுஹாத்திக்கு புறப்பட்டுச் சென்றது சென்னை சூப்பர் கிங்ஸ். நாளை நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. குஜராத் மாநிலம் போர்பந்தர் அருகே காட்டுத்தீ. நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்த மீட்பு படையினர். மியான்மரில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பதற்றம். 4.7 என்ற ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலையில் பொதுமக்கள் பேரச்சம். மியான்மர் தாய்லாந்து நிலநடுக்கத்தால் 1000க்கும் மேற்பட்டோர் பலி. 2376 பேர் காயமடைந்ததாகவும் அறிவிப்பு. பாங்காக்கில் பாதி பிரசவத்தின் போது நிலநடுக்கம். மருத்துவர்களின் துரித நடவடிக்கையால் சாலையில் குழந்தையை பெற்றெடுத்த பெண். ஆபரேஷன் பிரம்மா திட்டத்தின் கீழ் நிலநடுக்க பகுதிகளுக்கு உதவிகளை அனுப்பும் பணிகள் தீவிரம். பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதிலிருந்து காசாவில் 900 பேர் படுகொலை. இஸ்ரேலின் தாக்குதல் தீவிரமடைவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அச்சம். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடித்த குட் பேட் அக்லி. அனிருத் பாடிய 2ஆம் பாடலான காட் பிளஸ் யூ ப்ரோமோ வெளியீடு. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தின் வாழ்க்கை பயோபிக். ரவீந்திர கௌதம் இயக்க ஆனந்த் நடிக்கும் அஜய் த அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் யோகி. நாடோடிகள் படப்புகழ் அபிநயாவின் திருமண நிச்சயதார்த்தம். நீண்ட நாள் காதலன் சன்னி வர்மாவை விரைவில் கரம் பிடிக்கிறார். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.